ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களையும் தேவ ஆசீர்வாதங்களையும் கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வ வல்ல தேவாதி தேவன் தாமே தமது மகிமையின் சிங்காசனத்தில் இருந்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவாராக என்று மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துமஸ் நாட்களில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நான் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தேன். கடந்த வருடம் 2024 மிக ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தினார். எங்கேயும் எந்த குறையும் இல்லாமல் தேவன் பாதுகாத்தார், மகிழ்ச்சியை தந்தார், பற்பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்ய பலன் தந்தார், போக்கிலும் வரத்திலும் கூடவே இருந்தார். எண்ணி 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 பார்க்கும் பொழுது தேவன் செய்த நன்மைகள் எண்ணற்றவைகள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, ஒரு நல்ல ஒரு பாடல். നേടിയതൊന്നുമില്ല എല്ലാം അപ്പാ നിന്റെ ദാനം, നേടിയതൊന്നുമില്ല എല്ലാം அப்பா നിന്റെ தானம். இந்த பாடலை ஓயாமல் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அவருடைய தானத்தினாலே, அவருடைய இரக்கங்களினாலே, அவருடைய கிருபையினாலே சந்தோஷமாய் ஒரு வருடத்தை நாம் தாண்டி வந்தோம். புது வருடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலப்பட வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இணைந்து தியானிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தியானத்திற்காய் தந்திருக்கிற வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16:13வது வசனம், அதன் முதல் பகுதி. புதிய ஏற்பாட்டில் 152வது பக்கத்தில் உண்டு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். புது வருட செய்திக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த வசனத்தை தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் தந்து கொண்டிருந்தார். இந்த வருடத்தின் உலக பிரகாரமான நன்மைகளை விட அதிகமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் ஜெபிக்கிற தேவ ஜனம் இந்த சபையில் உண்டு. அவர்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு தான் ஆவியானவர் பதில் தருகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இறுதியாக உரைத்த வார்த்தை, கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார். அந்த 3 அதிகாரங்களிலும் அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் வருவார், தேற்றரவாளன் வருவார், நான் பிதாவை கேட்பேன், ஆலோசனை கர்த்தரை அவர் அனுப்புவார், அவர் உங்களுடனே கூட இருப்பார், அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த வாக்கு தத்தத்தை திரும்ப 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 இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருந்தார். அதன் மத்தியிலே தான் இந்த 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த வருடத்தில் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோட தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். முதலாவதாக ஆவியானவரை குறித்து உலகத்தில் இன்றைக்கும் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் உண்டு. அவர் யாரோ என்று தெரியாமல் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறவர் உண்டு. அவர் ஏதோ ஒரு ஆவி என்று நினைக்கிறவர் உண்டு. அவர் பரலோகத்தில் மட்டும் இருக்கிறவர் என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. ஆவியானவர் அன்றைக்கு எடுக்கப்பட்டார், இன்றைக்கு உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வித்தியாசமான கருத்துகள் உண்டு. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். சத்திய ஆவியாகிய அவர். ஆங்கிலத்தில் ஒருவர் பிரசங்கம் பண்ணுவதை நான் கவனித்தேன். இட் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இட் என்று அதுன்னு வேண்டாம் மொழிபெயர்க்கலாம். சத்தியாவியாகி அது வரும் பொழுதுன்னு அவர் சொன்னார். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பொருள் தெரியாமல் இன்றைக்கு பிரசங்கியார்களும் விசுவாசிகளும் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், சத்திய ஆவியாகி அவருக்கு உருவம் உண்டு, அவருக்கு பலன் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு, அவர் தேவாதி தேவனுடைய பலன், அவரே, அவர் அது அல்ல, அவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரும் பொழுது அவர் சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார்.
இந்த சத்தியம் என்கிற வார்த்தை தான் அடுத்து குழப்பத்தை உண்டாக்குகிற பெரிய பிரச்சனை. சபைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு. ஏன்னா இது சத்தியம், அது சத்தியம், அது சத்தியம்னு நிறைய வித்தியாசமா சொல்றாங்க. எது சத்தியம்னு தெரியாமல் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்தில் இருக்கும் நாட்களில், யோவான் 14:6 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் சொன்னார், நான் தான்ப்பா சத்தியம். யாரு சத்தியம்? தேவாதி தேவன் தான் சத்தியம். இயேசுவே சத்தியம். ஆகையால் தான் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும் பொழுது அவர் சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார், உண்மை தெய்வத்திற்குள் உங்களை வழி நடத்துவார். உலகம் சுற்றி காட்டுகிற தெய்வங்கள் அல்ல. மற்ற மதங்களை பற்றி பேச எனக்கு தகுதி இல்லை. கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கு பேதுருவை தெய்வத்திற்கு சமமாய் வைக்குகிற விசுவாசிகள் உண்டு. தோமாவை தெய்வத்தை போல் எண்ணுகிற விசுவாசிகள் உண்டு. கன்னி மரியாளை தெய்வம் என்று அழைக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. யோசேப்பை தெய்வத்திற்கு சமமாய் வைத்து ஆராதிக்கிற இடங்கள் உண்டு. ஆனால் தெய்வம் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். தெய்வங்கள் என்று அழைக்கிறவைகள் தெய்வம் அல்ல என்கிற உண்மை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். பல வருஷங்களுக்கு முன், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே உண்டு, 25 வருஷம் இல்லை, 25க்கும் மேலான வருஷங்கள் உண்டு. நான் ஒட்டஞ்சத்திரம் வருவதற்கு முன்னாலே நடந்த காரியம். கோயம்புத்தூரில் காருண்யா பல்கலைக்கழகத்தில் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ஊழியர்களுக்கான முகாம் நடத்தும் பொழுது அங்கே இருந்தேன். அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றேன். அன்னைக்கு கேரளாவில் இருந்து வந்த ரோமன் கத்தோலிக்கா திருச்சபையின் ஃபாதர் ஒருவர் எங்களோடு அந்த ஊழியத்தில் பங்கு பெற அல்லது பயிற்சியில் பங்கு பெற வந்திருந்தார். அவரோட பேசிக்கொண்டிருந்தேன். நாங்கள் பக்கத்து அறையில் தங்கி இருந்தோம். அதனால அதிகமாக பேச வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர், திரும்ப உங்கள் ஊருக்கு போய் உங்கள் சர்ச்சுக்கு போய் அந்த விக்கிரகங்களை வணங்கும் பொழுது இந்த உண்மையான ஆவியானவரை மறந்து விடுவீங்களா? இல்லை, அந்த சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்று கொண்டு நீங்கள் இந்த தெய்வத்தை விட்டு விலகி போவீங்களா? இல்லை சபையிலேயே போய் உண்மை என்னன்னு சொல்லுவீங்களா? உங்கள் தீர்மானம் என்னன்னு கேட்டேன். அவர் எனக்கு சொன்ன பதில், எனக்குள்ளே இருக்கிறவர் சத்திய ஆவியானவராய் இருந்தால் அவர் சகல சத்தியத்திலும் என்னை நடத்துவார் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இன்னைக்கு செய்தியாக ஆவியானவர் தந்திருக்கிற காரியம். நமக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்தக்கூடியவர். அதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். யோவான் 1:14 வசனம், கிறிஸ்துமஸ் நாட்களில் அதிகமாய் பிரசங்கிக்கிற வசனம். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் சத்தியம் மட்டும் பேசுகிறவர், சத்தியத்தை அறிவிக்கிறவர், சத்தியத்தை காண்பிக்கிறவர். இறுதியாக பீலாத்து நீதிபதிக்கு முன்னதாய் நிற்கும் பொழுது என் ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் சத்தியத்திற்கு சாட்சியாய் வந்தேன். பீலாத்து கேட்டான், சத்தியம் என்னால் என்ன? நிறைய பேர் கேட்குற கேள்விதான். இயேசு சொன்னார், எப்பா முன்னால் நிற்கிறேன் இல்லை, ஒருத்தன் கையை கட்டிட்டு ஏதோ பெரிய குற்றவாளியை போல நிற்கிறேன் இல்லை, அவர் தான்ப்பா சத்தியம். இதுதான் சத்தியம். அந்த சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவதற்கு சத்திய ஆவியானவர் புறப்பட்டு வருவார். அவர் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர் என்று இயேசு சொன்னார். அதான் யோவான் 15:26 வசனத்தில் அவர் சொன்னார், சத்திய ஆவியானவர் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர், பிதாவானவர் அனுப்புகிறவர். அவர் உலகத்தில் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். இந்த சத்திய ஆவியானவர் யார்? இன்னும் அடுத்த ஒரு கேள்விதான். இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா ஆவிக்குரிய சபைகளில் கூட அவர் பிதா குமாரனை விட வித்தியாசமான ஒருவர் என்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவர் மூன்றாவது ஒரு தெய்வம் அல்லது மூன்றாவது ஏற்படுத்தப்பட்ட தெய்வம் என்கிற அபிப்பிராயம் எல்லாம் உண்டு. போகட்டும், கருத்துகளும் அபிப்பிராயங்களும் வித்தியாசமாக இருக்கும். இயேசு என்ன சொன்னார்னு பார்ப்போம். நமக்கு அதுதான் முக்கியம். அவர் சொன்னது தான் நமக்கு எல்லாமே. யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம், யோவான் 4:24, சமரியா ஸ்திரீயின் இடத்தில் பேசும் பொழுது ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து பேசினார். தேவன் ஆவியாயிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் ஆவியாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆகையால் தான் ஆவியாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார். சரீரம் இல்லாமல் தெய்வம் உலகத்திற்கு வந்தால் உலகத்தின் ஜனங்களுக்கு அவரை பார்க்க முடியாது. இன்னைக்கும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆலயங்களில் அசைவாடுகிறார், ஜெபிக்கிற இடங்களில் இறங்கி வருகிறார், வீடுகளுக்குள்ள வருகிறார், தெருக்களில் வருகிறார். ஆனால் ஜனங்களுக்கு அவரை பார்க்க முடியாது. காரணம், அவர் ஆவியாயிருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினாலே தான் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராய் அனுப்பும் பொழுது ஒரு சரீரத்தை கொடுக்க தேவாதி தேவன் திட்டமிட்டார். குமாரனே கேட்டார். எபிரேய 10:5 வாசித்தீங்கன்னா அங்கே இருக்கு, எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தீர். அந்த சரீரத்தை கொடுக்க பரலோகத்தில் கட்டளை புறப்படுவிக்கப்பட்ட நாளிலே தான் காபிரியேல் தூதன் இறங்கி வந்து மரியாளின் இடத்தில் பேசுகிறான். மரியாளே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். உன்னில் உற்பத்தியாவது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த சரீரத்தில் 33 வருஷம் மட்டும் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். முதல் நாளிலே, உயிர்த்தெழுந்த முதல் நாளிலே அடைக்கப்பட்ட வாசல்களுக்குள் சீஷர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். காரணம், அவர் ஆவியாய் மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இன்னும் என்னை போல உங்களை போன்ற சரீரம் அல்ல. அடைக்கப்பட்ட வாசல்களுக்குள்ளேயும் சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ளேயும் வானாதி வானங்களிலும் அவர் விரும்புகிற இடங்களில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய ஆவியானவராய் அவர் மாறினார். அந்த ஆவியாய் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் ஆவியானவர் என்று அல்ல, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் யார் என்கிற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம். அதுதான் இயேசு. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு. இயேசு தான் ஆவியானவர். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் தான் பிதாவாகிய தேவன். அவர்கள் மூன்றும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சந்தேகமே வேண்டாம். ஆகையால் தான் அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்ன அநேக வசனங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒன்று, என் ஜீவனை கொடுக்கவும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அதோட சேர்த்து அவர் சொன்னார் யோவான் 14:18 நான் உங்களை தீக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன். அடுத்த வசனத்திலே யோவான் 14:19 அவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். காரணம், நான் ஆவியாய் உங்களுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசிகளின் சபை, அதுதான் விசுவாசிகளின் ஐக்கிய சபை. ஆவியாய் செயல்படுகிற இயேசுவை அனுபவிக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆவியாய் கிரியை செய்கிற இயேசுவோடு பேசுகிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆவியாய் அசைவாடுகிற இயேசுவை மாம்ச சரீரத்தில் சுமந்து திரிகிறவர்கள் தான் விசுவாசிகள். இது அந்த விசுவாசிகளின் ஐக்கிய சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவை நான் சுமக்கிறேன், அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க தடுமாறாதுங்கன்னு சொல்றது, பயப்படாதுங்கன்னு சொல்றது, சந்தேகப்படாதுங்கன்னு சொல்றது. நீங்க தேவனிடத்தில் பேசுறீங்க. சற்று தூரமான ஒரு இடத்தில் இருந்து ஒரு சபையின் போதகர் என்னை சந்திக்க வந்திருந்தார். அங்கே அவருடைய சபையில் நடந்த ஊழிய காரியங்களை சொல்லும்படியாய் கூட வந்திருந்தார். அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த அந்நிய பாஷை என்கிற காரியம் எப்படியோ திடீரென்று வந்தது. அவர் சொன்னார், நீங்க மேடையில் அதிக அந்நிய பாஷையில் பேசினதை நாங்கள் பார்த்தது இல்லை. நான் சொன்னேன், அதுக்காக நான் மேடைக்கு வரலையே. மேடைக்கு வருவது செய்தி கொடுப்பதற்காக, அது ஜனங்களுக்கு பேசுவதற்கு, அவர்களுக்கு தெரிந்த மொழியில பேசுவதற்கு. ஆனால் என்னுடைய முழங்காலில் என் ஆண்டவரோடு நிற்கும் பொழுது நான் மலையாளத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ பேசுவதை விட அவர் தருகிற மொழியில் பேச விரும்புகிறேன். அதனுடைய மேன்மையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த போதகரிடத்தில் சொன்னேன், ஐயா, சில வருடங்களுக்கு முன், பல வருடங்களுக்கு முன் கூர்கு தேசத்தில் இருந்து வந்த ஒரு நண்பருடைய வீட்டில் என்னை அழைத்திருந்தார்கள். அவருடைய மனைவி வியாதியாய் படுத்த படுக்கையாய் எழுந்திருக்க முடியாமல் பக்கவாதம் போல ஏதோ ஒரு வியாதியினால் வாதிக்கப்பட்டு படுக்கையிலே இருந்ததினாலே வந்து ஜெபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவர் இந்து குடும்பத்தை சார்ந்தவர், கூர்கு தேசத்தை சார்ந்தவர், மலையாளமோ தமிழோ பேச தெரியாதவர், ஆங்கிலத்திலும் கூர்கு மொழியிலேயும் பேசுகிறவர். அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் உட்கார்ந்து அவருடைய மனைவி படுக்க அறையிலே, முன் அறையிலே, பெரிய வீடு, வசதியான வீடு, அவங்களுக்கு காப்பி தோட்டம் எல்லாம் உண்டு. அங்கே இருக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். Do you know someone who can pray in tongues? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு அவர் கேட்டார். ஒரு இந்துங்க, கிறிஸ்தவன் கிடையாது, விசுவாசி கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்டேன்,
why do you want to ask that question? ஏன் அந்த கேள்வியை கேட்டீங்கன்னு திரும்பி கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்னையும் காணா. இப்போ நான் நினைக்கிறேன், இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க யாராவது வந்து ஜெபம் பண்ணால் ஏதாவது நடக்கும் ஐயா, அவங்க தான் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது யார் சொன்னது தெரியுமா? விசுவாசி அல்ல, சபைக்கு வர்றவன் அல்ல, அந்நிய மதத்தை சார்ந்தவன் சொல்கிறான், இவங்க வந்து ஜெபம் பண்ணாத ஐயா ஏதாவது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த அம்மாவை கர்த்தர் எழுப்பி விட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனோட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த மொழியில பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனோட பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்கவுங்க மொழியில் பேசுங்க, நல்லது. நான் கேரளா போனால் தனி மலையாளத்தில், சுத்த மலையாளத்தில் பேசுவேன். சில நேரத்தில் மனைவியோட கேட்பேன், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் இன்னும் மறக்கலையான்னு கேட்பாங்க. அது எப்படி மறக்க முடியும்? தமிழ்நாட்டில் வந்தால் சுத்த தமிழில் பேச முயற்சிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு முறை இங்கே செய்தி கொடுத்துட்டு போகும்போது ஒரு அன்பு சகோதரன் கேட்டான், நீங்கள் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்திட்ட பேசுனீங்க, அதில் ஆங்கில வார்த்தை ஒன்று கூட வரல, நான் கவனிச்சுட்டு இருந்தேன், எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியல, அவர் தான் மொழியை தருகிறவர், அவருடைய கிருபை. தேவனிடத்தில் பேசும் பொழுது அந்த மொழியில பேசுங்களேன். ஏன் நீங்க வேற மொழியை தேடணும்? அவருடைய மொழியில, பரலோக மொழியில பேசுங்க. அது உங்களுக்கு அபிவிருத்தி தரும், அது அவருக்கும் பிரியமா இருக்கும். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சத்தியத்திற்குள்ளே வழி நடத்துவார். போகட்டும், இன்றைக்கு சில காரியங்கள் முக்கியமாய் ஆவியானவர் வழி நடத்துகிற இடங்களை தியானித்து ஜெபித்து முடிக்க அவர் என் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது ஏதோ மனுஷனுடைய சிரமங்களினாலே அல்லது மனுஷனுடைய முயற்சியினாலே நடக்கிற ஒன்றும் அல்ல. மனம் திரும்ப வேண்டும் என்று பல கூட்டங்களிலேயே முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு வாரம் கூட நிற்க முடியலையே, திரும்பி விழுகிறதே. போன வாரம் என் மகன் இங்கே இருந்து செய்தி கொடுத்தான். அவன் இங்கே வந்திருந்தான், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இங்கே தான் இருந்தான். அப்போ நாங்கள் எல்லா தாயும் தகப்பனும் ரொம்ப கட்டாயப்படுத்தி சொன்னோம், நீ இப்படி இருந்தால் ஆகாது, கொஞ்சம் வேணா உடற்பயிற்சி எல்லாம் வேணும், நடக்க போகணும், அதை இதையெல்லாம் சொல்லியிருந்தோம். திரும்பி பெங்களூருக்கு போனால், இல்லை செவ்வாய்க்கிழமை மத்தியானம் போய் சேர்ந்துட்டான். அடுத்த நாளைக்கு ஃபோனில் பேசுகிறான், ஏன்டா எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நடக்கணும்னு ஒரு தீர்மானத்தோடு நடக்க போனேன். ரோட்டுக்கு போனால் நடக்க இடம் இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான கூட்டம், நடக்கிறதுக்கு வந்தவங்க நடக்க முடியல. சரி, எப்படியோ நீங்கள் சொன்னீங்களே நடக்கணும், நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேனே, புது வருஷ தீர்மானம் ஆச்சேன்னு கொஞ்சம் தூரம் நடந்தேன். போனால் தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட குட் மார்னிங் எல்லாம் சொல்லிவிட்டு, எங்கே நீங்களும் நடக்கவா? அவர் சொன்னார், ஆமாம், இந்த கூட்டத்தில் எப்படியா நடக்கிறதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கவலைப்படாதுங்க, அதெல்லாம் புது வருஷ முடிவு தீர்மானங்கள் தான், ஒரு வாரம் தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா பாதி கூட்டம் கூட இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா ஈஸியாக நடக்கலையா, ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்றாரு. இந்த புது வருட தீர்மானங்கள் எல்லாம் எத்தனை நாளா? ஒரு வாரம். கிறிஸ்தவங்களுக்கும் அதுதான் கதி. பல காரியங்களில் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம், மனம் திரும்பிட்டோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், திரும்பி பழைய இடத்துல விழுந்து விடுகிறோம். இயேசு சொன்னார், யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது அவர் வந்து பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அங்கதான் மனம் திரும்புதல் ஏற்படும். நான் செய்கிறது பாபம் என்கிற உணர்வு பரிசுத்த ஆவியானவர் தான் தருவார். அதுதான் பாஸ்டர் விளக்கமா சொன்னாருன்னு நான் சொன்னேன். மொபைல் போன் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், எதாகட்டும், பாஸ்டர் சொன்னதோட சேர்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கேரளாவில் இன்னைக்கு நிறைய நடிகர்கள், தமிழ்நாட்டிலே கூட உண்டு, நிறைய நடிகர்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நடிகர் சர்ச்சுக்கு போகிறதாக கேள்விப்பட்டேன். பல காரியங்களிலே சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போது ஒருத்தர், கேரளாவில் இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பரவாயில்ல, சினிமாக்காரங்க கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றாங்க, அவங்க கூட ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. நான் சொன்னேன், அது சும்மா தெரியறது தான். உண்மையிலே அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அப்புறம் சினிமாவுக்கு போக மாட்டாங்க. அவன் உண்மையில மனம் திரும்பினது உண்டானால் அதை விட்டு விலகி இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து இங்கே 31ஆம் தேதி ராத்திரியில 800க்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருந்ததில் ஒருவராய் கூடியிருந்து ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி திங்கட்கிழமை அசிங்கமா நடிக்க போனான். அவன் மனம் திரும்பினவன் அல்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதம் சொல்வது அதனாலே தான். ஒருவன் மனம் திரும்ப வேண்டுமானால் அவனுடைய விருப்பமோ வாஞ்சியோ முயற்சிகளோ போதாது, அங்கே நாம் விழுந்து விடுவோம்.
குடிப்பதில்லை என்று திரும்பினவர்கள் இன்னைக்கு குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இனிமேல் கெட்ட வார்த்தை உரைக்க மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுத்தவர்கள் இன்னைக்கு கெட்ட வார்த்தையிலே வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன், இனிமேல் பொய் பேச மாட்டேன், இனிமேல் தவறான காட்சிகளுக்கு நேரத்தை வீணடிக்க மாட்டேன், இனிமேல் தவறான உறவுகள் வைக்க மாட்டேன், இனிமேல் பணம் செலுத்தி தவறான இடங்களுக்கு நான் போக மாட்டேன் என்று பல முறை முடிவெடுத்தவர்கள் உண்டு. ஆனால் விழுந்துட்டாங்களே. ஆவியானவர் இந்த காரியத்தை என்னிடத்தில் சொல்லும் பொழுது நானும் அவரிடத்தில் சொன்னேன், உண்மைதான், இது மனிதனுடைய பலவீனம்தான். 2 பேரை அவர் எனக்கு சுட்டி காட்டினார் வேதத்தில் இருந்து. முதலாவது பேதுரு என்கிற அப்போஸ்தலன். எல்லாருக்கும் தெரியுமே, பேதுருன்னா தெரியாதவங்க யாருமே இருக்காது. மிஸ்டர் பீட்டர் வாஸ் நம்பர் 1 among the disciples. இயேசுவினுடைய சீஷர்கள் மத்தியில் பேதுரு முதலாவது நின்றவன். அவனை பார்த்து தான் சொன்னார், உண்மையில் என் சபையை கட்டுவேன். ஆகையினாலே தான் நம்முடைய ரோமன் கத்தோலிக்கா திருச்சபையின் நம்முடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய முதலாவது போப்பு பேதுரு தான் சொல்றாங்க. பேதுருவின் சிங்காசனம் தான் இன்னைக்கும் அங்கே உண்டு, இருக்கட்டும். அவரே நம்பி ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்து அவரோட ஊழியத்தில் நின்று முக்கியமான இடங்களுக்கு எல்லாம் போய் மறுரூபமலையிலே கூட போய் இயேசுவின் மகிமையை கண்டு இங்கே குடில் கட்ட போறேன்னு சொன்னவன் பேதுரு. மரித்தோரை எழுப்பும் பொழுது கூட நின்றவன் பேதுரு. எல்லா இடங்களிலும் இயேசுவோட நின்றவன் பேதுரு. இயேசுவினுடைய ஊழியத்தின் பொறுப்பை பெற்றுக்கொண்டவன் பேதுரு. ஆனால் பயமுறுத்துகிற சூழ்நிலையில் ஒரு ராத்திரி ஒரு சிலர் வந்து, நீ இயேசுவினுடைய சீஷன், உன்னையும் விடமாட்டேன் என்று சொல்லி பயமுறுத்தின நேரத்தில் பயத்தின் மத்தியில், திகிலின் மத்தியில் நான் அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணி விட்டான். பேதுரு அப்படி இருந்தா நாம எப்படி இருப்போம்? சொல்லுவாங்க, ஐயோ அழுத்தத்தினால செஞ்சிட்டேன், பயந்து செஞ்சிட்டேன், வேலை போயிடுமோங்கிற பயத்தில் செஞ்சிட்டேன், என்னுடைய அதிகாரி என்னை வெறுப்பாரோங்கிற பயத்தில் செஞ்சிட்டேன், எனக்கு திருமணமான குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை ஏற்படுமோன்னு செஞ்சிட்டேன், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை எப்படி நினைப்பாங்கன்னு நான் செஞ்சிட்டேன். நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீ விசுவாசத்தில் நிலைக்க வேண்டுமானால் ஆவியானவர் மட்டுமே சத்தியத்துக்குள் உன்னை நடத்த முடியும். இல்லாட்டி அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உலகம் அதுதான், பிசாசு அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறான். ஒரு தேவ ஊழியர் பேசும்பொழுது அவர் சொன்னார், இந்த மல்யுத்தம் இருக்கே, பாக்ஸிங், அதில் எனக்கு அதை பற்றி தெரியாது, அவர் சொன்னார், இருக்கலான்னு நான் நினைக்கிறேன், அவர் தெரிஞ்சவர், அதனால சொன்னார், அதில் ஒருவனை குத்தி அவனுடைய சரீரத்தில் எங்கேயாவது ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தின் மேலே தான் திரும்ப திரும்ப குத்திட்டு இருப்பாங்களா, ஏன்னா அவனுக்கு அதிகம் வலிக்கும். அதே இடத்தை திரும்ப திரும்ப குத்திட்டு இருப்போம். அதுதான் பாக்ஸிங் என்கிற மல்யுத்தத்தினுடைய ஒரு தத்துவம். அப்படிதான் அவங்க வெற்றியை காண்கிறாங்கன்னு சொன்னார். இதை அவர் சொன்னார் தெரியும், அவர் சொன்னார், இதே தத்துவத்தை தான் பிசாசானவனும் பயன்படுத்தினான். உங்க வாழ்க்கையில எங்கே காயம் அவனால ஏற்படுத்த முடிகிறதோ அங்கே தான் திரும்ப திரும்ப குத்திட்டு இருப்பான், அதே இடத்திலேயே குத்திட்டு இருப்பான். ஏன்னா உனக்கு அது அதிகம் வலிக்கும், அவனுக்கு நல்லா தெரியும். வலிக்க 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 பேதுருவை போல எனக்கு தெய்வமும் வேண்டாம், ஜெபமும் வேண்டாம், வேதமும் வேண்டாம், சபையும் வேண்டாம், கொஞ்சம் நிம்மதியா இருந்தா போதும்னு விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தான் சத்துரு இந்த சோதனைகளை கொண்டு வருகிறான். அந்த சோதனையை தான் பேதுருவுக்கும் கொடுத்தான். பயந்து போனான், இயேசுவை மறுதலித்தான். ஆனால் பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எந்த ஜனத்திற்கு முன்னதாக இயேசுவை அறியேன் என்று பேதுரு மறுதலித்தானோ அந்த ஜனத்திற்கு முன்னதாக முதலாவது பேதுரு எழுந்து நின்றான். எழுந்து நின்று என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு முதலாவது ஒரு வார்த்தையை சொன்னார். அதுதான் ஆவியானவர் நடத்துகிற வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆவியானவர் நடத்துகிற வழி. கிறிஸ்துவுக்காக தியாகங்களை அனுபவிக்கிறவர்கள் உண்டு, இழப்புகளை அனுபவிக்கிறவர்கள் உண்டு, நஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. போனா பரவாயில்லைங்க, எனக்கு இயேசு போதும்னு சொல்றவங்க நிறைய உண்டு. இயேசுவுக்காக வேலையை ராஜினாமா பண்ணவர்கள் உண்டு. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு முன்னதாக அன்னைக்கு சாதா சம்பளம் எல்லாம் 300 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நாட்களில் 6000 ரூபா சம்பளம் வாங்கி, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கணக்கு போட்டால் குறைந்தது ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு கம்மி ஆகாது. அந்த விதத்தில் சம்பளம் வாங்கி இருந்த ஒரு மனிதன், மத்திய அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தவர்,
ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு வேலையை ராஜினாமா செய்து முழு நேர ஊழியத்திற்காய் தம்மை ஒப்பு கொடுத்தார். மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும் சேர்ந்து 3 நாட்கள் பட்டினியாய் கடந்தாங்க. வெளியே சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னமோ உள்ளத்தை ஏவி கொண்டிருந்ததினாலே, அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உண்டானதினாலே அவருடைய வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் உட்கார்ந்து பேசினேன். சந்தோஷமாய் பேசினார். எந்த குறையையும் வெளிப்படுத்தவில்லை. எல்லாம் சந்தோஷமாய் இருப்பதை போல பேசினார். ஊழியத்தை குறித்து பேசினார், அபிஷேகத்தை குறித்து பேசினார், செய்திகளை குறித்து பேசினார். கடைசியாக அவர் சொன்னார், மன்னிக்கணும், காப்பி கொடுப்பதற்கு இங்கே ஒண்ணுமே இல்லைன்னு. சரி, பரவாயில்ல, நான் காப்பி குடிக்க உங்க வீட்டுக்கு வரல பாஸ்டர். அவர் ஒரு பாஸ்டர். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கிறோம். பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டேன். படுத்து இருக்கேன்னாங்க. வாங்க, அவங்கள பார்க்கணுமேன்னு ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிச்சு வந்தாங்க. அப்புறம் போய் விசாரித்து கேட்கும்போது தான் சொன்னாங்க, 3 நாளாக வீட்டில் சாப்பாடு இல்லை, பச்சை தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உலகம் அவரை பைத்தியம் என்று அழைக்கும். அன்னைக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான மதிப்புள்ள 6000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தவன் ராஜினாமா செய்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்தவன். நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லல? நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தா உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி நான் வாங்கி கொடுத்துருப்பேனே. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் அழைத்ததுனால நான் ஊழியத்துக்கு வரல பிரதர், அவரு தான் அழைத்தார். என்னை போஷிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு என்னார். ஆவியானவர் நடத்துகிறவன் அழுத்தங்களை கண்டு பயப்பட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற பாஸ்டர் இன்னைக்கு கோயம்புத்தூரில் உண்டு. 2 நாளைக்கு முன்னாலே கூட ஃபோன் பண்ணியிருந்தார். இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொந்த வீடு உண்டு, வசதிகள் உண்டு, பிள்ளைகள் பெற்றோர்களை நல்லா வச்சிருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எப்படி பாஸ்டர் இருக்கீங்க? அவர் சொன்னார், கர்த்தருடைய கிருபையிலே நல்லா இருக்கிறேன். கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிக்கிறவர்கள் உண்டு. இந்த பாடுகளின் நடுவில் நிற்க பலன் தருகிறவர் யார்? அதுக்கு தான் பேதுருவை நமக்கு எடுத்துக்காட்டாய் ஆவியானவர் காண்பித்தார். எல்லா உபத்திரவங்களும் வந்தப்போ திடீரென்று விழுந்து போனான். ஆனால் என்றைக்கு ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டானோ அன்றைக்கு எழுந்து நின்று சொன்னான், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம், இந்த இயேசு எங்களுடைய தெய்வம், நாங்கள் சாட்சிகள். இதுதான் ஆவியானவர் நடத்துகிற மனம் திரும்புதலின் அடையாளம். அதில் நிற்க பலன் தருவார். திரும்பவும் வருவாங்க பழைய நண்பர்கள், பழைய ஆளுங்க, என்னென்னமோ செய்ய வருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்க முடியும். ஆவியானவர் நம்மை நடத்துவார். 2வது ஆவியானவர் சுற்றி காட்டினவர் நமக்கு தெரிந்த ஆளு தான் யூதாஸ். யூதாசனுடைய கதை அதிகமாக பேச வேண்டியதில்லை. இயேசுவோடு நடந்தவன் தான், இயேசுவினால் அழைக்கப்பட்டவன் தான், 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் தான், இயேசுவுக்கு பிரியமான சீஷனாய் இருந்தவன் தான். ஆகிலும் பண ஆசை உலகத்தில் வருகிற பெரிய ஒரு பிரச்சனை தான். நிறைய விசுவாசிகளை இன்னைக்கு விழச் செய்வது இதுதான், பண ஆசை. அதில் தான் யூதாசும் விழுந்து விட்டான். ஆவியின் அபிஷேகம் பெற காத்திருக்காமல் இந்த பணத்தை கண்டு அதில் விழுந்து போனான். பணத்திற்காக தவறு செய்தான். தன்னுடைய வாழ்க்கையே ஒரு கயற்றில் முடித்தான். விசுவாசத்தில் நிற்க வேண்டுமா? ஆவியில் பலப்பட வேண்டுமா? தேவனுக்கென்று எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நிற்க வேண்டுமா? அபிஷேகத்தின் ஆவியானவர் உனக்கு தேவை. அவர் உன்னை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கலங்காதே என்று சொல்லி நிறுத்துவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த இடத்திற்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8:16. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Thank you Lord. அது வேதத்திலிருந்து வாசிப்பது முக்கியம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அங்கதான் இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கான பலன் கிடைக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியோட சாட்சி கொடுக்கிறார். ஒரு தவறான பார்வைக்கு வரும் பொழுது, ஒரு தவறான காதலுக்குள்ள வரும் பொழுது, ஒரு தவறான உறவு எல்லா வாய்ப்புகளும் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது உள்ளத்தில் இருந்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை, மறந்து போகாதே. அதுதான் நம்மை பலப்படுத்துகிறது. ஆம், நான் கர்த்தருடைய பிள்ளை. பல வருஷங்களுக்கு முன் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முன் கேள்விப்பட்ட ஒரு கதை உண்டு. அது நடந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி நானும் நம்புறேன். கேரளாவிலே
திருவனந்தபுரம் பட்டணத்தில் தான் என்னுடைய மனைவியினுடைய வீடு. அங்கே போனப்போ தான் அந்த கதை கேள்விப்பட்டேன். அங்கே கவுடியார் என்கிற ஒரு இடம் உண்டு. அங்கே தான் மகாராஜாவினுடைய அரண்மனையும் ராஜா தங்கி இருக்கிற இடமும், ராஜாவின் அரண்மனையில நாங்கள் பார்த்துருக்கிறோம். கவுடியார் கொட்டாரம்னு அதற்கு பேர். போகட்டும், இந்த மகாராஜாவுக்கு எப்போமோ ஒரு காலத்தில் ஒரு மகன் பிறந்ததா, சின்ன குழந்தை. அதுக்கு ராஜாவினுடைய குழந்தை மற்றவங்களோட பழகக்கூடாது, அதனால இவன் தனியாக தான் வளர்க்கப்படுகிறான். ஆனால் அரண்மனையின் வேலையாட்கள் நிறைய உண்டு. ராஜாவினுடைய மந்திரிகள் இருக்கலாம், அங்கே வேலை செய்கிறவர்கள் இருக்கலாம், யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க பிள்ளைகள் பசங்க உட்கார்ந்து அங்கங்கே அந்த அந்த தோட்டத்துக்குள்ளே அங்கே இருந்தால் விளையாடிட்டு இருப்பாங்க. ராஜாவினுடைய பையன் 4 வயசு 5 வயசு, அவனுக்கு ஆசை வராதா? அவனும் ஓடி போவான். இந்த பிள்ளைகள் விளையாடுற இடத்துல போய் கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசுவான், பார்ப்பான், விளையாடுற எல்லாம் கவனிப்பான். ஒரு வேளை விளையாடி இருக்கலாம். போகட்டும், ஒரு நாளிலே அவர்களில் ஒருவன் சொன்னானா, ராஜா, இளையராஜா, நாளைக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கால்பந்து விளையாட்டு போட்டி நடக்க போகிறது. நாங்கள் எல்லாரும் போகிறோம், பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் அந்த கால்பந்து விளையாட்டில் பார்க்க போகிறோம், நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டான். இவருக்கு சின்ன பையன் தானே, அவனுக்கு ஆசை. அவன் சொன்னான், நான் வர்றேன், கண்டிப்பாக வர்றேன், நீங்கள் என்னை கொண்டு போவீங்களா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் வர்றோம், நீங்கள் ரெடியாக இருந்துருங்க. அடுத்த நாள் விளையாட்டு போட்டிக்கு போக பிள்ளைகள் எல்லாம் ரெடியாக வந்தாங்க ராஜாவினுடைய மகனை கூப்பிடுவதற்கு. அவரும் வெளியே வந்தார். வந்து சொன்னார், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல வர்றேன்னு, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போக தான் நாங்கள் வந்தோம். ராஜாவினுடைய இளையராஜா கொண்டு போய் முன்னால் நிறுத்துவது எங்களுக்கு மேன்மை, நாங்கள் அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். அப்போ அந்த சின்ன தம்பி சொன்னானா, நீங்கள் போகலாம், உங்களுக்கு எந்த கட்டுப்பாட்டும் இல்லை. நான் ராஜாவினுடைய மகன், நான் வரக்கூடாது. நான் ராஜாவினுடைய மகன், நான் வரக்கூடாது. இந்த கதையின் மூலமாக ஆவியானவர் பலமுறை என்னிடத்தில் பேசியிருக்கிறார். அழுத்தங்கள் வரும் பொழுது, உலகத்தின் ஆசா பாசங்கள் இழுக்கும் பொழுது, அதை அனுபவித்தால் நன்றாய் இருக்குமே என்று மாம்சம் சொல்லும் பொழுது, உள்ளத்தில் இருந்து ஒருவர் சொல்லுவார், நீ ராஜாதி ராஜாவினுடைய மகன், நான் போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆவியாகிய அவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம். அவர் உங்களுக்குள் இருந்தால் சத்தியத்துக்குள், பரிசுத்தத்திற்குள் அவர் உங்களை வழி நடத்துவார். மீதி அத்தனையும் பாஸ்டர் சொன்னார். அதனால 2வது இடத்திற்கு நான் வருகிறேன். வேத வசனம் தியானிப்பதையும் படிப்பதையும் புரிந்து கொள்வதையும். தேவனுடைய வசனம் எப்படி தியானிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, பல நேரங்களிலும் கடினமாயிருக்க, நடக்காத காரியமாக இருக்கும். வேதத்தில் ஒரு இடத்துல நாம் காண்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்திலே எத்தியோப்பியா ராணியினுடைய மந்திரி ஒருவன் போகிறான், ரதத்தில் போகிறான். அவன் வேதத்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான். பிலிப்புவை பார்த்து தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், சீக்கிரம் ஓடிப்போ, ஒருத்தன் போறான், அவன் பக்கத்தில் போ. பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன் ஊழியக்காரன் வந்து நிற்கிறான். அந்த 8வது அதிகாரம் 31வது வசனம் 30வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து கேட்கிறார், நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? 31வது வசனம் தான் முக்கியம். அதற்கு அவன் மந்திரி சொல்லுகிறான், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னான். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? அப்ப இந்த எத்தியோப்பியா தேசத்தினுடைய மந்திரி அறிவு கட்டவனா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு ராஜா மந்திரியா வச்சிருக்க மாட்டாங்களே, அந்த ராணி அவனை அந்த அதிகாரத்தில் வச்சிருக்க மாட்டானே. அவன் உலக பிரகாரமான ஞானமுடையவன், அறிவுடையவன், சகல பல காரியங்களையும் செய்ய திறமைசாலி. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு தேவனுடைய ஆவியானவர் விளக்கி தர வேண்டும், மொழிபெயர்த்து தர வேண்டும். ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால், தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும் என்று அந்த மந்திரி சொன்னான். இன்றைக்கும் வேதாகமத்தின் பொருள் அதுதான். ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் யார் உனக்கு சொல்வது? இதை மனிதன் கரங்களில் எடுத்துக்கொள்கிறான். எடுத்துதான் தனக்கு பிரியமான விதத்தில், தமக்கு சாதகமான விதத்தில் இந்த வேத வசனங்களை புரட்டி என்னத்தை எல்லாமோ இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இங்கே தேவை தேவனுடைய சத்திய ஆவியானவர். அவர்தான் வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறவர். அவர்தான் வசனங்களை தம்முடைய ஊழியர்கள் கரங்களிலே கொடுத்து எழுதும்படி கட்டளையிட்டவர். அவர் எழுதின வசனத்தின் பொருள் என்னவென்று அவரை விட வேற ஒருவருக்கும் தெரியாது. அவரிடத்தில் கேளுங்கள், நீங்க இப்படி எழுதி வைக்கிறீங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன?
அவர் விளக்கமாய் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை என்னன்னு அவர் விளக்கி தருவார். அவர் சொல்வதை விட மேலான ஒரு விளக்கம் இல்லை. அவர் அர்த்தம் சொல்லும் பொழுதுதான் அப்பிரயோஜனம் என்று நானும் நீங்களும் எண்ணுகிற பல வேத வசனங்களும் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுவார், இதுதான் அர்த்தம், இதைத்தான் நான் அர்த்தம் கொண்டேன், இதற்காகத்தான் அதை எழுதினேன், இதற்காகத்தான் எழுத சொன்னேன். அப்படியா ராஜா, இது தெரியாமல் போயிட்டே. மனிதன் பேசுகிற வார்த்தைகளுக்கு பல நேரங்களிலும் வித்தியாசமான கருத்துக்களை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பழனியிலே ஒரு தேவாலயத்தில் எனக்கு ஊழியம் இருந்தது. 8:45 மணி போல் நான் இந்த பாதையில் பழனிக்கு போயிட்டு இருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு பக்கம், ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தான் வந்தேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரும்போது ஆங்கில ஆராதனை முடித்து நம்முடைய ஆங்கில ஆராதனைக்கு வருகிற எங்களுடைய மருத்துவர்கள் பலர் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. கையை வீசணும். திடீர்னு ஒருத்தர் என்னை நிப்பாட்டி கேட்டார், வேர் ஆர் யூ கோயிங், எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நானும் யோசிக்காமல் சொன்னேன், பழனிக்கு போகிறேன்னு சொல்லி. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நாங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், எங்கள் மூப்பர் பழனிக்கு போகிறாரா. எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? இப்படி தான் அநேகர் வேதத்தை வியாக்கியானம் பண்ணுறாங்க. அந்த வார்த்தையை வைத்து அதில் என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதோ அதை பிடித்து இதுதான் அர்த்தம்னு சொல்லி வேதாகமத்தை தவறாய் கற்றுக் கொடுத்து சபையையும் விசுவாசிகளையும் திசை திருப்பி விடுகிற மோசமான காலத்தில் நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் கேளுங்கள், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் என்னக்காக சொன்னார் என்பதை அவர் மிக தெளிவாய் உங்களுக்கு சொல்லுவார். என் மனசிலே அநேக தவறான கருத்துகள் அங்கேயும் இங்கேயும் கேள்விப்பட்டவைகள் உண்டு. அவைகளுக்கு நேரம் எடுக்க நான் விரும்பல. நீங்கள் எல்லாரும் என்னை விட ஒருவேளை அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கலாம். பல காரியங்களிலே வேத வசனத்தை புரட்டுகிற உலகத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நிற்போம். அர்த்தத்தை சொல்லுங்கன்னு கேட்போம். அவர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். போகட்டும், அடுத்தது அவர் வழி நடத்துகிற முக்கியமான இடம், ஆவியானவருடைய உள்ளத்தில் வைத்த இடம், ஜெப வாழ்க்கை. ஜெபம், பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு ஜெபம் உண்டு, ஆவியில் இல்லாத ஒரு ஜெபம் உண்டு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஆவியில் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அந்த ஆவியில் ஜெபம் பண்ணிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு முக்கியமாக நான் உங்களுக்கு முன்னே காண்பிக்க விரும்புகிறேன். சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஞானத்தினுடைய ஜெபம் அல்ல, மாம்சத்தினுடைய ஜெபம் அல்ல, யாரோ சொல்லிக் கொடுத்த ஜெபம் அல்ல, யாரோ கேட்டுக்கொண்டதற்கான ஜெபம் அல்ல, ஆவியிலே ஜெபம் பண்ணி. பவுல் அப்படி எழுதுவதற்கு ஒரு காரணம் உண்டு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த பவுல் அப்போஸ்தலன் தம்மை குறித்து எழுதுகிறார், நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். நான் ஆவியில் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய புத்தி அப்பிரயோஜனமாயிருக்கும், எனக்கு இருக்கிற மூளை அதை அப்பிரயோஜனமாய் நிறுத்தி கொண்டு நான் ஆவியில் ஜெபிக்கிற மனுஷன் என்று தம்மை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியில் ஜெபிக்க வேண்டுமா? ஆவியானவர் வர வேண்டும், இல்லாவிட்டால் நடக்காது. அநேக கருவிகள் நம்முடைய வீடுகளிலே உண்டு, நம்முடைய சபையிலேயும் உண்டு. மின்சாரம் இல்லாவிட்டால் இவைகள் இயங்காது. சும்மாதான், பிரயோஜனம் இல்லாமல் வச்சுட்டு இருக்கலாம், பார்வைக்கு அழகாக இருக்கும், ஆனால் பிரயோஜனப்படாது. நீங்கள் ஜெபிக்கலாம், முழங்காலில் நிற்க பழகி இருக்கலாம், ஜெபத்தில் உங்களுக்கு விருப்பமும் வாஞ்சையும் இருக்கலாம், நல்ல கருவியாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் மின்சாரம் இல்லாமல் போனால் தேவ விருப்பத்தின்படி உங்களால் ஜெபிக்க முடியாது. எதை ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த மொழியில ஜெபிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை குறித்து ஆவியானவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவைகளுக்காய் உங்களால் ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க வேண்டுமானால் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியாவியாகி அவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆவியில் ஜெபிக்க தவறினால் என்ன நடக்கும்?
கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்க போனார். நமக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்க போனார். தமக்கு பிரியமான சீஷர்களை அழைத்து முக்கியமான 3 பேரை கூட கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிங்கன்னு சொல்லி உட்கார வைத்து இயேசு தனித்து போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி திரும்பி வந்தார். இந்த 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லையா? அவங்க அப்போஸ்தலர்கள் இல்லையா? இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது குறையா? ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. மாம்சத்தின் ஜெபம் முடிந்தது. இப்பொழுது ஆவியில் ஜெபிக்க தெரியாது. அவர்களுடைய மாம்சத்தின் ஜெபம் முடிந்ததினாலே ஏசப்பா வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்து இருக்கலாம், தூங்கி விட்டாங்க. அவர்கள் தூங்குகிற இடத்திற்கு இயேசு வந்தார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. அவர்கள் தூங்குவதை கண்டு இயேசு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம். இது எனக்கும் தான் பொருந்தும். அந்த 3 பேருக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் தான் பொருந்தும். ஆகையினால தான் ஆவியானவர் இந்த காரியத்தை சொன்னார். ஆவி உற்சாகம் உள்ளது. அவர் ஜெபிக்க விரும்புகிறார். பாஸ்டர் ஐயா சொன்னார், 3:30 மணிக்கு எழுப்பி விட்டார். யார் எழுப்பி விட்டார்? இன்னைக்கு பாஸ்டரம்மா இங்கே இல்லை, இல்லாட்டி அம்மாவை குறை சொல்லியிருக்கலாம். அவங்க இங்கே இல்லை. அப்ப யார் எழுப்பி விட்டார்? உற்சாகத்தின் ஆவியானவர் எழுப்பி விட்டார். எழுந்திருந்து ஜெபம் பண்ணு. இது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில், அபிஷேகம் பெற்ற ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடத்தப்படுகிற ஒரு காரியம். பல நேரங்களிலும் அவர் எழுப்பி விடுவார். எதற்காக? ஜெபிப்பதற்காக. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பல வருஷங்களுக்கு முன் இங்கிருந்து கேரளாவிலே பாலக்காடு பக்கம் காஞ்சிரம் என்கிற ஒரு இடம் உண்டு. அங்கே 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காய் போயிருந்தேன். 3 நாள் கூட்டம். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை, மதியம் 2 மணிக்கு ஒரு கூட்டம், சாயந்தாலம் கன்வென்ஷன் கூட்டம். அது முடிந்ததும் அநேகர் தனி ஜெபத்திற்கு வந்தாங்க. ஜெபம் பண்ண எல்லாம் முடிந்தது. சாப்பிட்டு தான் போனோன்னு கட்டாயப்படுத்தினாங்க. அதெல்லாம் முடியும் போது மணி 11 மணிக்கு மேலே சொன்னாங்க, இனிமே தான் நீங்கள் போகலாம், நான் அடுத்த நாளை காலையில் இங்கே வேலைக்கு வரணும். அந்த 11 மணிக்கு காஞ்சிரத்தில் இருந்து ஒரு காரில் என்ன கொண்டு போய் பாலக்காடு கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இனிமே இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சிக்கு வண்டி கிடைக்காது, இனி காலையில தான் பஸ் உண்டு, பஸ் இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், நான் வேலைக்கு போனோமே. ஒருத்தர் சொன்னார், எப்படியோ உங்களை நாங்கள் பொள்ளாச்சி வரைக்கும் அனுப்பி விட்டுறோம், பரவாயில்ல, எப்படியோ ஒரு வண்டி வந்தது, பொள்ளாச்சிக்கு அனுப்பி விட்டாங்க. பொள்ளாச்சியில் இருந்து அடுத்த வண்டி பிடிச்சு பழனி வந்து, பழனியில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து சேரும்போது காலையில் 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். முதல்ல குளிச்சு, அவ்வளோ டயர்டாக இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. முதல்ல 3:30 மணிக்கு ஒன்று குளிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு 4 மணிக்கு 4:30 எழுப்பாதுங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலைக்கு போகணும், அடுத்த நாள் வேலைக்கு போகணும், அங்கே போயிருந்து தூங்க முடியாது. அதனால நிச்சயமாக 6:30 மணி வரைக்கும் நான் தூங்க போகிறேன், என்னை மன்னிச்சுங்க சாமின்னு சொல்லி தூங்க போனேன். ஒரு 3/4 மணி நேரம் தூங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ கையில் தட்டுற உணர்வு. என்னடா இதுன்னு சொல்லி திரும்பி படுத்தேன். அப்போ இந்த பக்கம் தட்டுறாங்க. இது என்னன்னு தெரியல. எந்திரிச்சேன், படுக்கையிலே உட்கார்ந்தேன், பார்த்தேன், நேரம் ஒன்றும் ஆகலை, நான் சொன்ன டைம் ஆகலையே, என்ன செய்கிறது? அப்போ தான் உள்ளத்தில் யாரோ பேசுறது, ஏசு உனக்காக காத்துட்டு இருக்காரு, நீ எப்படி தூங்கலாம்? ஜெப நேரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வழக்கமாக ஜெபிக்கிற இடத்தில், நீங்கள் வழக்கமாக ஜெபிக்கிற நேரத்தில் ஏசப்பா உங்களுக்காக இறங்கி வருவார். மறந்து விடாதுங்க. அவருக்கு இந்த சாக்குகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வருவார். எழுந்து முழங்காலில் நின்றேன், பேச ஆரம்பித்தேன். அங்கே நடந்த ஊழியங்களை பற்றி ஆவியானவர் பேசினார். என்னுடைய வாழ்க்கையில் அல்லது என்னுடைய ஊழியத்தில் நடந்த குறைகளை அவர் சுட்டி காட்டினார். செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னார், ஆராதிக்க சொன்னார். ஆவியில் களி கூர்ந்து மகிழ்ந்து தேவனை துதித்து ஆராதித்து 6:30 மணிக்கு எந்திரிச்சு குளித்து வழக்கம் போல வேலைக்கு வந்தேன். எல்லாருக்கும், நம்ம சபை எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அன்னைக்கு என் பக்கத்து வீட்டில் இருந்தவர் டாக்டர் இம்மானுவேல். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் அவர் பேரெல்லாம் சொல்கிறேன். என்னுடைய பக்கத்து வீடு அவருடைய பக்கத்து வீட்டில் தான் நான் இருந்தேன். காலையில் வெளியே வந்தோடனே டாக்டர் இம்மானுவேல் வந்தார். குட் மார்னிங்னார். குட் மார்னிங் அப்படின்னு. அவர் என்னை அப்படியே மேலங்களையும் பார்த்துட்டு சொன்னார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே அங்கிள், நேற்று நல்லா தூங்குற மாதிரி தெரியுதேன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன்னா,
கர்த்தருடைய நேரத்தில் ஜெபித்ததினாலே சோர்வு வராதுன்னு சொல்லத்தான் நாங்க சாட்சிகளா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை ஃப்ரெஷ்ஷா காத்துக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கிற ஆவியானவர். கர்த்தருடைய கரங்களில் ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சீக்கிரமாய் சொல்லி நான் போகிறேன். ஊழிய பாதையிலே ஆவியின் துணை இல்லாமல் ஊழியம் செய்வது அப்பிரயோஜனமற்ற காரியம். அது நிறைய சொல்வதற்கொண்டு 1 மணி நேரம் எடுத்தாலும் ஆகாத ஒரு செய்தி. சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விருப்பம் உண்டு. அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். குடிகாரன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஊருக்கு ஊழியத்திற்காய் போயிருந்தேன். ஒரு கிராமம். அங்கே பஸ் நிறுத்துகிற ஒரு பஸ் நிறுத்தம் உண்டு. பேருந்து நிறுத்தம். பஸ்ன்னு சொன்னால் இங்கிலீஷ் ஆகி போயிடும். பேருந்து நிறுத்தம் உண்டு. அங்கே போய் பஸ்ஸுக்கு காத்துட்டு நிற்கிறேன். அங்கே பக்கத்தில் ஒரு மார்க்கெட் உண்டு. அந்த மார்க்கெட்டில் இருந்து ஒருத்தன் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற சத்தம் கேட்குது. காய்கறி வியாபாரம் நடக்கிற கூட்டத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, உங்கள் கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமம். இந்த சந்தையில் வந்து ஒருத்தன் சுவிசேஷம் பிரசங்கிச்சுட்டு நிற்கிறானே. அப்போ என்னோட வந்த பாஸ்டர் இடத்துல சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இந்த வார்த்தை கேட்கறதுக்கு. பார்க்கலாமா யாருன்னு. ஒரு ஊழியக்காரர் வந்து இந்த கூட்டத்தில் நின்று பிரசங்கிட்டு இருக்கானே. அப்போ அவர் சொன்னார், போகாதுங்க பிரதர்னாங்க. ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவன் வேதாகம கல்லூரியில் 3 வருஷம் படித்தவன். அதுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். படிப்பை நிறுத்திட்டான். வந்து குடிகாரனாக மாறிட்டான். கஞ்சாவும் சாராயவும் தான் அவனுடைய வாழ்க்கை. ஃபுல்லாக பூஸ் ஆயிட்டா. இங்கே வருவான், வந்து வசனத்தை சொல்லுவான்னா. அவனு தான் பிரசங்கிக்கிறான். போகாதுங்க என்ன. வசனம் சொல்றவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் தயவு செய்து தவறாக கணக்கு போட வேண்டாம். நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் பேரில் பணம் சம்பாதிக்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்னென்னமோ அந்த பட்டம் இந்த பட்டம்னு சொல்லி வசனத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஊழியம் செய்யணும்னா தேவ ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தான் கர்த்தருடைய வார்த்தைகளின் அர்த்தம் வெளிப்படும். அங்கே தான் உன்னுடைய ஜெபத்தில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்களே, நாங்களும் தான் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் காணா. காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே ஆவியானவர் இல்லைங்கிறது தான் காரணம். வேற காரணம் ஒன்றும் இல்லை. ஜெபிக்கிற எந்த மனுஷனுடைய மேன்மையினாலும் எந்த அற்புதமும் நடப்பதில்லை, நடக்க போவது இல்லை. மாம்சத்தில் பிறந்த எந்த மனுஷனும் மாம்சமே அற்புதம் நடப்பதுண்டானால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த ஜெபிக்கிறவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறார். அதுதான் காரணம். அது யாராகவும் இருக்கலாம். அது பிரசங்கியாரா இருக்கலாம், அது போதகரா இருக்கலாம், அது விசுவாசியா இருக்கலாம், அது படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம். அது ஆவியை சுமக்குகிற மனுஷன் யாரோ அவனுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் ஊழியம் கர்த்தருடையது. அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் பெர்க்மன் சுவார் பாடினார், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அவர் சொல்வார், போ இந்த இடத்திற்கு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஆளுக்கு ஒரு வார்த்தையை சொல், இந்த இடத்துல நீ போய் சொல்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தையா இருக்கும், நான் அதை கிரியைக்குள்ள ஆக்குறேன், சொல். பிசாசானவன் உலகத்தை கெடுத்து நாசம் பண்ணி இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எந்த வரலாற்றிலும் இல்லாத அளவுக்கு மோசமான நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசு சொன்னார் யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே இன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். உலகம் பிசாசனுடைய கரங்களில் விழுந்திருக்கிறது. சபைகளும் பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எல்லாருக்கும் வேண்டியது பணம், புகழ், மகிமை, மேன்மை, நான் என்கிற பாவம், அவ்வளவுதான். அவன் யாரு இவன் யாரு, போதகர்களுக்குள்ள பிரிவினை, சண்டை, ஊழியர்களுக்குள்ள பிரச்சனை, ஊழியங்களுக்குள்ள சண்டை, விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை, ஒருவனை இன்னும் ஒருவன் மதிப்பதில்லை. அவன் என்னைக்கு வந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரிந்த அறிவு முக்கியமல்ல, கர்த்தருக்கு என்ன தெரியும் என்பதுதான் முக்கியம். கிறிஸ்தவர்களை ஒடுக்க சித்தம் கொண்டு அதற்காக இறங்கின ஒரு சவுலை நடுப்பாதையிலே சந்தித்து அவனை மாற்றி அவனை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வைத்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சவுல் யார் என்று தெரியாதாங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் நடத்துகிற தேவ மனிதன் தான். அவ்வளவுதான் முக்கியம். நீ மோசமா இருந்திருக்கலாம், ஆகாதவளா இருந்திருக்கலாம், அது இன்னைக்கு முக்கியம் அல்ல. இன்னைக்கு ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தார், கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்வார். ஸ்தோத்திரம். அதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை அவர் புதிதாக்குவாருங்க.
ஊழியம் செய்ய தெரியல நீ சொன்ன பலவீனமான வாழ்க்கையை அவர் புதுதாக்குவாருங்க. ஜெபிக்க தெரியல நீ சொன்ன அந்த ஜெப வாழ்க்கையை அவர் புதுதாக்குவார். வேதத்தை எனக்கு வாசிக்க கற்றுக்கொள்ள தெரியலன்னு சொல்ற அந்த அனுபவத்தை அவர் புதுதாக்குவார். ஊழிய பாதையிலே உன்னை ஒரு புது படைப்பாய் கர்த்தர் நிறுத்துவார். பிசாசின் தலையை நசுக்குவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற தம்முடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க இல்லைன்னா இந்த காரியம் நடக்காதுங்க. வெளிச்சம் வராவிட்டால் இருள் நீங்காது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்காது. இருள் நீங்கணும்னா வெளிச்சம் வரணும். தேவனுடைய வெளிச்சம் இருள் நிறைந்த இடங்களில் பிரகாசிக்க வேண்டுமானால் வெளிச்சத்தை சுமக்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தோட அந்தந்த இடங்களுக்கு கடந்து வர வேண்டும். அவ்வளவுதான். நீ ஜெபத்துடன் அபிஷேகத்துடன் ஒரு வீட்டுக்குள் கால் வைக்கும் பொழுது மகிமையின் வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சத்துரு நடுங்குவான். ஹல்லேலூயா. அவன் பயப்படுவான். வெளிச்சம் வந்து விட்டால் இருள் மறைந்து விடும். ஹல்லேலூயா. இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா என்ன, ஆரம்பத்தில் சொன்னதை போல நண்பர்களை திருப்திப்படுத்த அவர்களுக்கும் இவர்களுக்கும் சந்தோஷமா இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நான் நல்ல உறவை வைத்திருக்கிறேன்னு அவங்களே போக்கியப்படுத்த எண்ணத்தை எல்லாம் செய்யறாங்க. ஐயா சொன்னார் சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாங்க ஏன் சாப்பிட்டோம் தெரியுமா? அவங்க எங்க பக்கத்து வீடு அல்லவா, அவங்க கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி வேண்டாம்னு சொன்னா எங்களுடைய உறவுகளில் கெடுதல் ஏற்படுமே, அதுக்காக வாங்கி சொல்லுவீங்க. உள்ள போறது உணவு அல்ல, அசுத்தாவியை உள்ள செலுத்துறீங்க. ஜாக்கிரதை. அப்புறம் வந்து ஏன் ஆண்டவரே எனக்கு வயிற்று வலி, ஏன் ஆண்டவரே எங்க வீட்டில் பிரச்சனை, ஏன் எங்களுக்கு வீட்டில் சமாதானம் இல்லை, நீதான் காரணம், நீதான் காரணம். நீ தேவையில்லாத இடங்களுக்கு போனாய், அந்த காரத்தை உள்ள இழுத்து விட்டாய். கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவங்க தைரியமாய் சொல்ல முடியும். கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சண்டைக்கு அவசியமே இல்லை, சந்தோஷமாய் சொல்லலாம். நாங்க குடியிருக்கிற இடம் மருத்துவமனை அல்ல, கிராமத்தில் குடியிருக்கிறோம். சுற்றி இருக்கிற அத்தனை வீடுகளும் இந்து குடும்பங்கள் தான். முன்னாலேயும் பின்னாலேயும் கோவில் உண்டு. அங்கிருந்து நிறைய பொருட்கள் எங்கள் வீட்டுக்கு வரும். இப்போ வர்றதில்லை. ஆரம்பத்தில் நிறைய கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இருந்தானா இல்லைன்னா என் மனைவி ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இதை எடுக்க மாட்டோம், நாங்கள் வாங்க மாட்டோம், புசிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆரம்பத்தில் எல்லாம் கேட்டாங்க, ஏங்கன்னு கேட்டான். எங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது, அதனால எங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சது. இன்றைக்கும் அன்பாக இருக்கிறோம், இன்றைக்கும் ஸ்நேகமாக இருக்கிறோம். இன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அதை செஞ்சோம், பிரியாணி செஞ்சோம், அதை கோழி அறுத்தோம், கடா வெட்டினோம், உங்களுக்கு கொண்டுலான்னு தான் நினச்சேன், நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே. நாங்கள் சொல்லுவோம், ரொம்ப நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தார். எது வேண்டும் என்றும் எது வேண்டாம் என்றும் அவரே உங்களை வழி நடத்துவார். அவர் வழி நடத்துகிற ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை திரும்பவும் நினைவூட்டுகிறேன். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம், சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக, வெளிப்பட்ட வல்லமைக்காக, வரங்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நான் எப்பொழுதும் உம்மோடு கூட நடக்க உதவி செய்யும். உடைய கிருபை நன்மை தொடரட்டு ராஜா. உலகமெங்கும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தாரும். பெரிய ரட்சிப்பின் கிரியை உண்டாகட்டும். உமக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஜனம் பிரித்து எடுக்கப்படட்டும், கூட்டி சேர்க்கப்படட்டும், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஆயத்தங்கள் நடக்கட்டும். கர்த்தராய் இயேசுவே வாரும், சீக்கிரம் வாரும். உங்களை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.